பிஷப் அம்மாவுக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் முறை நன்றி. இன்றைய நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சர்ச்சிலையும் இந்த நாளில் எல்லா சர்ச்சுகளில் நல்லா தியானித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட 7 வார்த்தைகளில் 3வது வார்த்தையை நாம் பேச நாம் தியானித்திருக்கிறோம். யோவான் 19:26-27 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் என்பது. இந்த 3ஆம் வார்த்தையிலிருந்து நாம் 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது அன்பு. இந்த நம்முடைய முழு வேதாகமத்தினுடைய கருப்பொருளே வந்து அன்பை தான் மையமாக கொண்டு இருக்கிறது. நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ல வந்து என்ன அன்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு வழக்கமான ஒரு சொல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்து வந்து அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை அவர் வந்து அவருடைய வேதத்துல வந்து முழுவதுமாக அன்பையே போதிக்கிறார். அவரை அந்த அன்பை போதித்து அதை வெளிப்படுத்துகிறவராகவே அவர் காணப்படுகிறார். சிலுவை பாடுகளின் போதும் தம் தாயின் மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தமாகவா அக்கறை நிமித்தமாகவும் அவர் தன்னுடைய சீஷரை நோக்கி, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காரணம், அவர் தன்னுடைய தாயின் மீது கொண்ட அன்பு. அவரை அந்த சிலுவையின் அறையப்பட்ட அந்த நேரத்திலும் அந்த தன்னுடைய தாயை தள்ளி விடாமல் அவரை என்ன பண்றாரு, அவருடைய அன்பாக சீஷருடைய கையில ஒப்பு கொடுக்கிறாரு. நமக்கு எத்தனை நல்ல வரங்களும் கிரியைகளும் தரிசனங்கள் எல்லாம் இருந்தாலும் நமக்குள்ளாக அன்பு இல்லாவிட்டால் நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் அந்நிய பாஷை பேசினாலுமே நமக்குள்ளாக ஒரு அன்பு இல்லை அப்படின்னா இல்லை. அன்பு இருக்கிறதுல பாவம் இல்லை. அன்பை பற்றி அநேக வார்த்தைகள் வந்து இருக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இயேசு அன்பானவராக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்பாகவும் ஐக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட இயேசுனுடைய அன்பான பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய வழிகளிலே நடந்து மக்களுக்கு அன்பை செலுத்தி அவருடைய வாழ்க்கையில நம்ம இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 2வதாக ஆறுதல். இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாளுக்கு இயேசுவால் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுன்றது அது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது அந்த சித்தம் நிறைவேறுவதற்காக தான் அவருடைய தன்னுடைய மரியாதை வந்து முன்னமே வந்து இந்த அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டாங்க மரியாதை. அப்போ அந்த உலகத்துக்கு ரட்சிப்பு, இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜீவனை கொண்டுதான் இது எல்லாருக்குமே மீட்பை கிடைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னமே அறிந்திருந்தாலும் அந்த இயேசுனுடைய மரணம் வந்து எப்படியோ தன்னுடைய தாய்க்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். என்னதான் நம்ம இது பண்ணாலும் தன்னுடைய மகன் இறக்க போறாருன்னு தெரியும் போது அவங்களுக்கு அநேக வேதனைகள் கண்டிப்பா இருந்துச்சு. அப்போ அந்த டைம்ல கூட அது ஒரு பெரிய இழப்பாக தான் மரியாதைக்கு இருந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய தாய் வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாம இருக்கா அப்படின்ற சொல்லி அறிந்து தன்னுடைய தாயை வந்து தன்னுடைய அன்பான சீஷர்களுக்குள்ள அவர் ஒப்படைக்கிறாரு. தன்னுடைய மகனினுடைய இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அப்படியே ஆறுதல் கூறினாலும் அந்த ஆறுதல் வந்து அவங்களுக்கு அந்த ஆறுதல் அடைய முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான ஆறுதல். அவரால் தான் அந்த ஆறுதலை கொடுக்க முடியும். அதனால அவள் அந்த சூழ்நிலையை வந்து அறிந்ததுனால அந்த தேவனிடத்திலிருந்து அந்த மெய்யான ஆறுதலை பெற்றுக்கொண்டார். நம்ம எத்தனையோ பேர் வந்து ஆறுதல் வந்து இல்லாம இருக்கிறோம். ஆறுதல் படுத்தினாலும் அந்த அந்த ஆறுதல் வந்து படுத்து யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா வந்து அந்த ஆறுதல் அதை வந்து இயேசுகிட்ட வரும்போது அந்த மெய்யான ஆறுதலை நம்ம ஒவ்வொருவரும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக கனம் பண்ணுதல். இயேசு தன் தாயை கனப்படுத்துகிறவராக காணப்பட்டார். நம்ம கற்பனைகளில் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த கட்டளை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்கு முன் உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளங்கினார். அவருடைய சிலுவையில மறிக்கும் தருவாயிலும்
எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுபவராக மட்டுமல்லாமல் தன்னுடைய தாயினுடைய முதுமையில அவரை தள்ளிவிடாதபடிக்கு அவரை தன்னுடைய அன்பார்ந்த சீஷனாகிய யோவானிடத்தில் அவரை ஒப்புக் கொடுத்தார். இந்த நம்ம 3 வார்த்தையின் மூலமாக நாம் அறிவிக்கிறது என்ன அப்படின்னா, நாம் ஒருவர் அன்புள்ளவர்களாக, மற்றவருக்கு ஆறுதல் சொல்கிறவர்களாக, நம்முடைய பெற்றோர்களுக்கு, நமக்கு வயது முதிர்ந்தவருக்கு ஒரு கனம் பண்ணிக்கிற இதில் நம்ம இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த 3 காரியங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தியானித்திருக்கிறோம். இடிகளின் மத்தியில் வாசல் செய்கிற சின்ன நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரை தப்பித்த நாளுக்காக கொடான் கொடி நன்றி சொல்கிறாராச்சா. கத்தாவே ஆண்டவரை அப்பன் கொடுக்கிற ஒவ்வொரு கூட கத்தாவே நீர் போட்டு கொண்டு வந்து ஆண்டவரை தகப்பனே உங்களுடைய ஆண்டவரை பிள்ளைகளுடைய மத்தியில் கூட கத்தாவே சொப்பா நம்மளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின குறுகைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி சொல்கிறோம். கத்தாவே ஆண்டவரை தகப்பனை நாங்கள் கேட்ட ஆண்டவரை தகப்பனை இந்த ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைப்படியாக நாங்கள் அன்பானவர்களாக மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்பவர்களாக ஆண்டவரை தகப்பனை நாங்கள் மற்றவர்களை கனப்படுத்துவதை நாங்கள் முந்திக் கொள்கிறவர்களாக நாங்கள் இந்த காரியங்களின் மீது கர்த்தாவே சப்பா நாங்கள் உங்களுடைய வழிகளை நடந்து இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுவதாக சொல்லிக்கிறோம். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்த நாங்கள் பேராக கொண்டு கொடுக்காம ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் உங்கள் கருத்துக்களாக ஒட்டுப்பட்டு சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நேரத்தை நாமத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள